தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறதுனால சாத்தான் ஓடுவான், உம்மை உயர்த்தி பாடுகிறதுனாலே அவன் முறியடிக்கப்படுவான் என்கிற உண்மையை நடைமுறைப்படுத்த அதிகமான ஆவலையும் சமயத்துக்கேற்ற புத்தியும் தாங்க. இன்றும் நாங்கள் பிரத்யேகமான விஷயங்களை எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களை கண்காணித்து எங்களை இதயத்தில் சுமந்து எங்களை மிகவும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ஒரு உன்னத நோக்கத்துக்காக எங்களை தெரிந்தெடுத்ததை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதற்கேற்ற ஒத்துழைப்பையும் உத்தரவாதத்தையும் நாங்கள் காண்பிக்கவும் பிரயோஜனமானங்களை தீமோத்தி நிறுவத்திலிருந்து தியானிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விளம்பரத்துக்காக அல்ல, நான் எல்லா செய்திகளையும் குறைந்தபட்சம் மறுபடியும் உடனே அடுத்த நாளை இல்லை அடுத்த நொடியே என்று பார்க்காட்டினாலும், இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே இல்லையா, நெக்ஸ்ட்டு சண்டேக்குள்ளே கண்டிப்பாக அதை நான் பேசினதை கேட்டுருவேன், இல்லை மிட்வீக்குள்ளாக கேட்டுருவேன். குறிப்பாக யூத் மீட்டிங் பேசுகிறத நான் கேட்குறேன். என்னுடைய பைபிள் ஸ்டடி நான் விசேஷமாக கேட்குறேன். ஏன்னா உபதேசங்கள் நிறைந்த விஷயங்களை நான் தவற விடக்கூடாது. சண்டே செய்திகளையும் நான் கேட்கிறேன். என்னுடைய குறைகளை, என்னுடைய நிறைகளை, மிகைகளை இதெல்லாம் நான் கவனிக்கிறதுக்காக தான் அதை செய்கிறேன். அப்படி நான் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் இந்த யூத் மீட்டிங் நான் கேட்டேன். ஆக்சுவலாக அதை நான் நேற்றுக்கு தான் கேட்டேன். ஏன்னா நான் என்னத்தை தொடர்ந்து பேசுகிறது, எந்த பாயிண்டில் விட்டேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கூட நான் இதெல்லாம் கேட்குறது இந்த லேடிஸ் மீட்டிங் கூட. அப்போது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது நம்ம 2 திமோத்தி 1 6 தியானமாக இருந்தோம். 2 திமோத்தி Chapter 1 verse 6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த அனல் மூட்டி எழுப்பும் விஷயம் கம்ப்ளீட்லி a voluntary act. நீங்கள் அதை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை பற்றி ரொம்ப என்ன சொல்கிறது, பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். இது கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவனே அநேகத்தின் மேல் தேவன் அதிகாரி ஆக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். இதில் நீங்கள் என்ன அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்களோ, மேபி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை உங்கள்கிட்ட எடுத்துடலாம். அதை மிரட்டலை நான். இன்னொன்று அதோடு கூட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நாம் நேரடியாக தியானத்துக்கு செல்வோம். அதான் சொன்னேன், விளம்பரத்துக்காக இதை நான் சொல்லலை. நீங்களுமே இப்போது நேரடியாக கேட்டுட்டோம், ஜூமில் கேட்டுட்டோம், இல்லைன்னா இந்த கூகுள் மீட்டில் கேட்டுட்டோம், இல்லை நம்ம இந்த பை நெக்ஸ்ட் வீக் லாக்டவுன் கண்டிப்பாக தளர்வு ஏற்படும் நம்ம நம்புகிறோம். அப்போது நேருக்கு நேராக பார்ப்போம், அதான் கேட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது மாதிரி நிறைய வெறும் ஆடியோஸ் மாத்திரம், நூற்றுக்கணக்கான ஆடியோஸ் ரெக்கார்டடாக என் கையில் இருக்குது. அதை கூட இப்போ இந்த கம்மிங் டேஸ் அதை அப்லோட் பண்ணணும் ஒரு ஒரு விருப்பம். பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு. அது நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், திரும்பி ரிவ்யூ பண்ணி கேட்கணும். ஏன் பிரசங்கத்தை கேட்கணும்னு சொல்ல வரல, அதுதான் விளம்பரம்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன உங்களுக்கு யார் மூலமாக எதை சொன்னார் என்பதை பற்றி நீங்கள் கேட்குறது தான் உங்களுக்கு மிகுந்த ஜாக்கிரதை உண்டாகும். ஏன் அதை கூட நான் திருப்பியும் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்னொரு காரணம், வேறு ஒரு விஷயத்துக்காக ப்ரௌஸ் பண்ண போது எப்படி
ப்ராமிசிங் கெரியர் ஜாப்ஸ், ரொம்ப நல்ல சம்பளம் ஈட்டும், நல்ல ஒரு நிலையிலே மதிப்பு மிக்க, பொறுப்பு மிக்க, செல்வாக்கு மிக்க ஒரு வேலை வாய்ப்பிலே நாம் அமரணும்னு அப்படிப்பட்ட காரியத்தில் நாட்டம் உள்ளவங்க எப்படி நேர்முக தேர்வை சந்திப்பது, எப்படி நேர்முக தேர்வில் விழிப்பாக இருப்பது, அதில் குறைந்தபட்சம் 7 விஷயத்தை ஒரு ரொம்ப வருஷங்களாக அதில் அனுபவமிக்க ஒரு ஸ்காலர் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ஞ்சு அடுத்த சந்ததிகளுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி நினச்சி செய்கிறவர் ஒரு 12-minute கிளிப் பேசியிருக்கிறார். நான் பார்க்குறேன், ஒருவேளை என்னுடைய அந்த வாட்சஸ் லிஸ்ட்டில் அது திரும்பி இருந்தால் நம்முடைய குரூப்புக்கு நான் அப்லோட் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிற இந்த யூத் குரூப்பில் இருக்க நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய திருப்பத்தை வாழ்க்கையில் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அந்த விளிம்பில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பல நூற்றுக்கணக்கான வெற்றிகரமாக உலகளாவிய ரீதியில் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இந்தியன் ரிவ்யூ, இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிவ்யூ. அதில் எப்படி பதில் சொல்லணும், எப்படி நம்ம விழிப்பாக இருக்கணும், எப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும், எந்த மாதிரி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை, ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸை லைக் ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், இன்னும் அதை விட கார்ப்பரேட் ஹெட்ஸ், ஒரு 7 விதமான துறை, அதில் எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்க, அந்த இன்டர்வியூவில் எப்படி நம்ம பதில் சொல்லணும், எப்படி நம்முடைய திறமையை அவங்க கணிக்கிறாங்க, அதெல்லாம் அவர் பார்த்து வடிகட்டி அதை நமக்கு அந்த கிளிப்பில் எடுத்து சொல்கிறார். ரொம்ப எனக்கே ஒரு சவாலாக தான் இருந்துச்சு. இப்போ நான் கெரியர் ஜாப் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அது முன்னாடி அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் அது சொல்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் இருக்கலே தி ஒன்லி கிரேட்டஸ்ட் அன்கண்டெஸ்டட் சிஇஓங்கிறத ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸாக நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். காட் ரிலிஜியஸ் ஹெட்டு, அவர் கிரியேட்டர் அப்படிலாங்கிறத பார்க்க வேண்டிய இன்றியமையாத அவசியம் இருந்தாலும் அவர் தான் டாப் மோஸ்ட் சிஇஓ. இப்போது அவர் நமக்கு வரத்தை கொடுத்துருக்குறாரு. He has gifted each and every one of you in a very unique and special way. பார்த்து தான் அதை கொடுத்துருக்குறாரு. இன்னொரு காரியத்தை ஞாபகம் வருது. இன்னொரு செய்தியில் ஒருத்தர் ஒரு வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஒரே ஒரு சொற்றொடர் எடுத்து பேசி ரெஃபர் பண்ணது ரொம்ப சவால் மிக்கதாக இருந்தது. God blessing us in every way. அப்போது தேவனுக்கு ஒரே வழி தான் இல்லை. இப்போ ஒரு 40 சொச்சம் பிள்ளைகள் இந்த செட்டில் இருக்கிறீங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் நம்ம இந்த யூத் ரெட்ரீட் நடத்தின போது நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 40 பீப்புள் ஒரு ஜெனரேஷனல் க்ரௌட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபெட்டிக் ஜெனரேஷனல் க்ரௌட். நீங்கள் அதை பார்க்குறதுக்கு அந்த தரிசனமுள்ள கண்கள் தேவை. யூ நீட் டு ஹேவ் தட் விஷனரி சைட். எங்கு தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. எங்கு தீர்க்க தரிசனமும் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. வேர் தெர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ். இப்போ உங்கள் விஷன்லாம் இந்த உலக பிரகாரமான முன்னேற்றம் மாத்திரம் நின்றுடக்கூடாது. ஏன்னா கட்டன்றையாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சொல்லுது, கடவுளுக்கு பயந்து வேதத்தை மதித்து வேதத்தை தியானம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் வல்லமை மிக்க என்ன சொல்லுது இன்வென்டர்ஸாக, க்ரியேட்டிவ் இன்வென்ஷன்ஸை உலகத்துக்கு கொடுத்தவர்களாக, விஞ்ஞானிகளாக, சரித்திர ஆசிரியர்களாக, மருத்துவர்களாக, எல்லா துறையிலும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க.
இப்போயுமே லேட்டஸ்ட்டாக லேசர் மூலமாக எதிரிகளுடைய ஏவுகணைகளை குறைந்தபட்சம் 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வானத்தில் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அதை ஸ்மாஷ் பண்ணக்கூடியதான ஒரு இன்வென்ஷனை வந்து இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை ட்ரையல் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதில் ஒரு வெற்றியை கண்டுட்டாங்க. அவங்க அதை பற்றி நான் வந்து பீராயிறது உண்டு. அப்படி யோசிக்கும்போது அவங்க வந்து இந்த பைபிள் கோட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. தேவன் வந்து வேதத்தை எழுதுறதுக்கு எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறாரு, எபிரேய எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாரு. எபிரேய எழுத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வாதீனமான ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அதில் கணிதம் இருக்குது, அதில் விஞ்ஞானம் இருக்குது, அதில் அனைத்து துறையான அறிவுகள் இருக்குது. அது அந்த அளவுக்கு ஃபுல்லாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பாக தெரியல. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் அதில் ஆல்டிடியூட்ஸ், லாஞ்சிடியூட்ஸ், லேட்டிடியூட்ஸ், பூகோளம், விஞ்ஞானம், சரித்திரம் எல்லாமே இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரோக்ஸில் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா, உலகம் முடிய வரைக்கும் மேசியா வந்து 1000 வருட அரசாட்சி ஆண்டு முடித்து இதெல்லாம் வந்து வைண்ட் அப் பண்ணுற வரைக்கும் த ரீச் ஆஃப் காட்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ், அதான் அந்த டாட்டர் டிட்டில்னு சொல்கிறால, ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகிறதில்லை. இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் ஹீப்ரூ லெட்டர்ஸ், they carry such significance. So I'm not wasting time. அறிவை வளர்த்து வரத்துக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லலை. அனல் மூட்டி எழுப்புறதுல கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, புரியுதா? நீங்கள் வந்து புத்தியோட பிரயோஜனமாக சாமிகிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசுகிறதா இருந்தால் கூட சந்தா மாமா கதை பேசின மாதிரி பேசிட்டு வந்துடாதீங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. You can also have a free chat with God. That's not forbidden. But God never all the time wants you to be a child. He wants you to be childlike, without any guile, without any freaky attitude. But God wants you to be more mature. He wants you to be a son and a daughter. தேவ புத்திரலும் புத்திரியுமாக இருக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆவியானவராலே வழிநடத்தப்பட தேவன் விரும்புகிறார். இப்பொழுது கூட ஈரானில் இருக்க அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் அந்த சென்ட்ரிஃபியூஜன் ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஒரு டைனமிக்ஸ் ரிகார்டிங் நியூக்ளியர் பாம் உண்டாக்குறதுக்கு. அந்த சென்ட்ரிஃபியூஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் போய் ட்ரோன் மூலமாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஏன்னா ஈரானில் வந்து இப்போது தலைவர் மாறிட்டார். இப்போ இப்ராஹிம்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், இப்ராஹிம் ரைசி. அவர் வந்து இருக்கிறதுலே பெரிய ஈரானே கண்ட அரண்டு போகக்கூடிய கூட அலறக்கூடிய அளவுக்கு ஒரு முரடமுத்து உலகாரன். அண்ட் இஸ் டோட்டலி dedicated to annihilate Jews from the face of the earth. He wants to just scratch off the map of Israel. ஆமாம். ஸோ இப்படியெல்லாம் த்ரெட் இருக்கிறதுனால செல்ஃப் டிஃபென்சிவ் பர்பஸஸ்க்காக இப்போ புது பிஎம் வந்திருக்கார் இஸ்ரேலுக்கு, பேர் நஃப்டலி பெனட். அவர் வந்து ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவர் எருசலேமுக்காக இஸ் ஆல்சோ எ வெரி ஸ்ட்ராங் ஜாயனிஸ்ட். அவர் வந்து கண்டிப்பாக இது கதைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்தோன்னே அது மாதிரி போய் தாக்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ரொபாட்டிக் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து இட் இஸ் இன் ஃப்ளை. காசா பார்டரில் போய் நிறுத்தியிருக்கிறாங்க. ரோபோஸ் தான் இனிமேல் ஃப்ரண்ட் லைனில் இருந்து யுத்தம் செய்ய போகுது. ஸோ அதெல்லாம் வந்து குவைட் ஸ்கேரி. அதே மாதிரி
அதாவது we are in real time, real end times. உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கணும். உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கணும். லைஃப் வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் a லைஃப் ஆஃப் ரிவ்யூ ஆல்சோ. நம்முடைய தேவன் நினைவு கொள்கிறவர், நினைத்து நினைவில் வைத்து நம்மை சந்திக்கிறவர். இதெல்லாம் நமக்கு தேவை என்று சொல்லி நினச்சி ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் திரும்பி அதை ரீட்ரேட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். நிறைய ரெப்படேட்டிவ் ப்ராமிசஸ், நிறைய ரெப்படேட்டிவ் ப்ராஃபஸிஸ் நீங்கள் வந்து பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம். தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்காக அவர் எவ்வளோ கரிசனையை கொண்டிருக்கிறார் என்பது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த 39 புக்ஸில் இருக்கிற அந்த ஹோல் கண்டென்ட் வந்து லவுட் அண்ட் கிளியராக சொல்லிகிட்ருக்கு. நமக்கு குறைந்தபட்சம் 27 தான் புஸ்தகம் நமக்கு எழுதி கொடுத்துருந்தாலும் 27 புஸ்தகத்துக்குள்ளே 39 மிஞ்சி தேவன் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ அனல் மூட்டி எழுப்பு, ரிவைவல். God wants you to revive your memory, renew your memory. God wants to recycle that which has been outdated or whatever it is, dormant. So he wants to stir you up. இதை பற்றி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. உங்கள் லைஃப் டீட்டெயில் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு முக்கியம். இதெல்லாம் சொல்லி உஸ்பேத்தில் ஆமாம் பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப தெளிவாக கடவுளோட வார்த்தையை உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன். I don't want to rush into the matters. அதனால் இந்த சினிமேட்டிக் போக்கில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கனவு காணாதீங்க. that is totally unreal. Okay, that is totally unreal. ஆனால் தேவன் உங்களுக்கு உண்மையான காரியங்களை தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் இந்த ரிவ்யூ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பைபிள் ஸ்டடீஸ் இல்லைனா இந்த யூத் மீட்டிங்ஸ் சில விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நம்ம இணையத்தில் வந்ததுலேருந்து கூட நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வுட் பி குவைட் சேலஞ்சிங் ஃபார் யூ. அன்இம்ப்ரெஷனபிள் ஜாய் அப்படிங்கிறத சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷம், அதை நாம் இன்னும் முடித்த பாடில்லை. பிலிப்பியரில் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். ஸோ as time permits we will resort to that also. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ இன்டு தி ப்ரொக்ரெசிவ் ஸ்கிரிப்சர்ஸ். 2 திமோத்தி 1 இருக்கிறோம். 6ஆம் வசனத்தை தியானத்தை முடித்திருக்கிறோம். 8ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆகையால் என்ன சொல்லிட்டு இந்த காரணத்து நிமித்தம் அப்படிங்கிறாரு. 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி எம்பவரிங் ஸ்கிரிப்சர்ஸ்னு ஒருத்தர் கம்பைல் பண்ணியிருக்கிறார். அது கூட நான் வந்து அந்த என்ன சொல்கிறது, வெப் அட்ரஸை தான் கையில் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் டு கோ இன்டு இட் அண்ட் டவுன்லோட். நான் சுலபமாக யாரோ நமக்காக கஷ்டப்பட்டு தொகுத்து வச்சுருக்குறாங்க. அது வேத வசனம் தான். நம்மளும் அவங்களுடைய சிந்தையை நம்ம திருடலை. இருந்தாலும் அது பெரிய சாகன பாகம் கிடையாது. நம்ம அதை கமர்ஷியல் தான் ஆக்கக்கூடாது. சரி, அப்போது அதில் அந்த எம்பவரிங் ஸ்கிரிப்சர்ஸுடைய வரிசையில் இப்படி மாதிரி நிறைய நம்முடைய இதயத்தை, வாழ்க்கையை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற, பலப்படுத்துகிற, ஸ்திரப்படுத்துகிற, தெளிவுற செய்கிற, ஈடுபாடு கொள்ள செய்கிற, நம்மை நாமே பொருத்தி கொள்ள உதவி செய்யக்கூடிய அதிரடி வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்கியங்கள், வாக்கு தத்தங்கள், போதனைகள் நிறைந்த வேத வசனங்கள் உண்டு. அதில் இது ஒரு அபாரமான ஒரு வார்த்தை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியையே கொடுத்திருக்கிறார். So for us to remain an exclusive community, God has given us an exclusive attribute of the Holy Spirit. பலம், அன்பு, தெளிவு. பிசாசனுடைய குணம் என்ன? பயம்.
அதைரியம், அதிருப்தி, தடுமாற்றம், தடை, தள்ளாடுதல், திடமற்ற நிலை, மதில் மேல் இருக்கிற பூனை இப்பக்கமாக அப்பக்கமாக இல்லைங்கிறத அலசடிப்படுகிறது, அல்லல் தொல்லைக்கு உள்ளாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை இன்னொரு காரியம் நான் இன்னைக்கு காலையில் திரும்பி இதை பற்றி நான் அதிகாலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்ல விரும்பின விஷயம், மனசில் தோணின ஒரு பொறுப்பான விஷயம். இப்போது இந்த கோவிட்-19 டைமில் நிறைய பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஓகே, நிறைய பேர் வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இப்போது பொது அறிவில் யோசித்து பார்த்தா புசுக்குன்னு இப்போயே நம்ம உசுறு போயிடும் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இளமை நமக்குள்ளே ததும்புது. அப்போ உங்களுக்கு எனக்கு வார்த்தையை தியானிக்கும் போது இளமை ததும்புது. ஆனால் எனக்கு வயசானது தான். தெர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் தட். ஆனால் நீங்கள் அப்படிலாம் எனக்கு சாவு வந்துடாது அப்படின்னு நினச்சாலுமே இப்போ பெரிய தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அதோடு நீங்கள் எதை நினைக்கணும்னு தேவன் இன்னைக்கு விரும்புகிறாருன்னா, உங்களுக்கு ஜீவன், பலன், சுகம், கிருபை, விடுதலை இதெல்லாம் ஆண்டவர் இப்போ இந்த வார்த்தையின் பிரகாரமாக பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுடைய ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஓகே, தொடர் வினை எச்சத்தோடு பேசியிருக்கிறார். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். தேவன் இலக்கணத்தோடு லட்சணமாக அநேக விஷயங்களை ஆண்டவர் அலங்கோலமான விஷயங்களெல்லாம் ஒரு சீரமைப்புக்குள்ளாக கொண்டு தான் பேசியிருக்கிறார். எதுலேயுமே மேஜிக்கலாக எதுவுமே கிடையாது. கண்கவர் காட்சிகள், சைக்கடலிக் மாயாஜாலங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் டாக்ஸ். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் இப்போ உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியானவர் அந்த ரோமர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவானின் சுசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்துலையும் 16ஆம் வாசிக்கிறோம். லூக்காவின் சுசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் போகிறதுக்கு முன்னாடி எருசலேமில் போய் காத்திருங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ் நாங்கள் பார்க்குறோம், நிறைய இப்படி பார்க்குறோம். அந்த அருளப்பட்ட ஆவியானவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நம்முடைய எல்லா பயத்தையும், நம்முடைய எல்லா அதைரியத்தையும், நம்முடைய எல்லா கலக்கத்தையும், நம்முடைய எல்லா விதமான பியர் ப்ரெஷரையும் வெளியே நம்ம சொல்லிக்கிற முடியாது. சொல்கிறது இல்லை, சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா அதான் சொல்ல முடியாது. அதில் என்னமோ பெரிய தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது அது ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் another மேன்ஸ் பாய்ஸுங்கிற மாதிரி ஒருத்தருக்கு பயமாக இருக்கிற இன்னொருத்தருக்கு பயமாக இல்லாமல், பல்லியை பார்த்து பயப்படுறவன் பாம்பு அடிச்சிடுவான், இல்லை பாம்பை பார்த்து பயப்படுறவன் பல்லிக்கு பயப்படுவான், பாம்பு அடிக்கிறவன் பல்லிக்கு பயந்துடுவான். இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்முடைய ஃபோபியா ஸோ டிஃப்ரெண்ட். இந்த நம்முடைய பர்சனாலிட்டியோடு தான், இந்த பர்சனாலிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸோடு தான் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குறுதிகள், தேவன் நம்மை மதித்து நம்மை நேசித்து தெரிந்தெடுத்து உபயோகிக்க விரும்புகிற இந்த காரியத்துக்காக நீங்கள் ரொம்ப என்கேஜாக இருக்கணும். இன்னொரு காரியத்தை லாஸ்ட் நைட்லேருந்து ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் ஏன் இதை ரிவ்யூ பண்ணணுன்னா, நீங்கள் துரிதமாக வேலை செய்யணும், துரிதமாக கடவுளுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். அதற்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், நேற்றுக்கு இன்றைக்கி ஆராதனைக்காக ரெக்கார்டிங் நடந்தும்போது கேர்ள்ஸ் வந்தாங்க. இப்போ ஆஃப் லேட் 2 to 3 டேஸாக இந்த ஏரியாவில் எம்ஜிஆர் நகரில் ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் இந்த 100 நாள் வேலைக்கு வரவங்க வராங்க. அவங்க 2ஆம் நாள்லேருந்து யோசிச்சுட்ருக்கேன், நான் செஞ்சுருக்கலாம், ஆனால் செய்யணும்னு சொல்லி யோசிச்சுட்டு நேற்றுக்கு கடவுள் கிருபையால் ஞாபகம் வந்துச்சு. பிள்ளைங்க வந்தாங்க, இருந்தாங்கடி உங்களுக்கு இப்போயே கை மேலே பலன் பார்க்குறதுக்கு நீங்கள் இதுக்காக கிராமத்துக்கு புறப்பட்டு போக வேண்டாம், லேடிஸை தேடி போக வேண்டாம், வீட்டு வாசலில் வந்திருக்குறாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள், அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், இந்த ட்ராக்ஸ் கொடுங்க, இல்லைன்னா இந்த
லூக்காஸ் சுசேஷன் தான் கொடுங்கன்னு சொல்லி ஃப்ளோராட்ட சொன்னேன். கேர்ள்ஸ்லாம் அவங்க இந்த க்ளீன் பண்ணி முடித்தோடனே போய் அவங்கள பார்த்துருக்குறாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ எவ்வளோ கேட்குறீங்க, எவ்வளோ இன்புட்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது. நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டிய வரம் எப்படி செயல்படும், எப்படி கூர்மையாகும், எப்படி சத்துனுடைய கோட்டையை தகர்க்கும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். இப்படிலாம் தெரியுது. இந்த டைனமிக்ஸ்லாம் எளிய பாடல் வழியாக நமக்கு ஃபாதர் பெர்க்மேன்ஸ் போதித்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்கள் ஆவியை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க, என்கேஜாக இருங்க. உடனே துறவரம்னு நினச்சிடாதீங்க. எங்கள் வயசில் நாங்கள் அனுபவிக்க வேண்டியது, நாங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியது நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ரொம்ப கசப்பான உண்மை, இப்போ வயசானவங்க நல்லாவே இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு சரீர லிமிட்டேஷன்ஸுக்கு அதுவுமே ஒழுங்காக அவங்களாம் எல்லாருமே சீராக நடக்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ண, சரியான உணவை சாப்பிட அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக யாரும் புசுக்குன்னு போகிற மாதிரிலாம் கடவுள் நம்முடைய ஜீவனை வைக்கல. ஆனால் இன்றைக்கி வாலிபர்கள் உணவு பழக்க வழக்கத்தினால, வார்த்தைகளினாலே, காட்சிகளினாலே, நினைவுகளினாலே, உறவுகளினாலே, தேடுகிற விஷயங்களினாலே பயங்கரமாக பலவீனப்பட்டிருக்கிறாங்க. குழம்பி இருக்கிறாங்க, தடுமாற்றம் கொள்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு திகைக்கிறாங்க, பொழுதை போக்குறாங்க, சலிச்சுக்கிறாங்க. நமக்கு முன்னே வாழ்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சந்தித்த கஷ்டங்களும் பாடுகளும் அதில் இம்மி கூட நமக்கு இந்த காலத்தில் இல்லை. ஆனால் யூ ஃபீல் சச் அ ப்ரெஷர். அந்த ரியாலிட்டியிலேருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிறது பிடிக்காதனால, தெரிஞ்சிக்க விரும்பாதனால, ஈடுபாடு கொள்ள விரும்பாதனால ஆஃப்லைன் ஆன்லைன்ங்கிறது மாதிரி ஆஃப்லைனில் போயிடுறீங்க. ஆன்லைனில் வந்தால் யூ ஹாவ் டு பி என்கேஜ்ட், யூ ஹாவ் டு லேர்ன் டு பிகம் ரெஸ்பான்சிபிள், யூ ஹாவ் டு லேர்ன் டு know and grow many disciplines in life which you don't like. அதனால என்ன ஆகிடுது, ஆஃப்லைன் போய் இஷ்டம் போல் நேரத்தை பொழுதுபோக்குறது, இந்த செல்ஃபோனையே துஷ்பிரயோகம் பண்ணுறது, இல்லை வெவ்வேறு விதமான கேஜெட்ஸை துஷ்பிரயோகம் பண்ணுறது, அக்கிரமம் பெருகிட்டே இருக்குது. இது எவ்வளோ இதில் நன்மையும் இருக்குது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவங்கவுங்க வேலை, ஒரு கூட்டமான ஜனங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கடவுளுக்காக வேலை பண்ணுற மாதிரி தெரியாட்டினாலும் அவங்க ஏதோ செய்கிறது தேவ ஜனத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இணையதளத்துக்கு போகும்போது அந்த சரித்திர குறிப்புகள்லாம் இன்றைக்கி நம்முடைய கை இருப்புக்கு வந்துடுது. இட்ஸ் within a hand's reach, இட்ஸ் ஜஸ்ட் a click away. இதெல்லாம் போய் நம்ம யூனிவர்சிட்டியில் உட்காந்து படிக்க போகிறதில்ல. நோ டைம், நோ சான்ஸ். ஸோ கம்ப்ரெஸ்டாக எவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் நமக்கு லாபமாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிங்க, கர்த்தர் கொடுத்த பரிசுத்தாவினை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவரை மதிங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, அவரை பற்றிய வார்த்தைகளை வேதத்தில் தேடி பாருங்கள். சரி, ஆகையால் 8ஆம் வசனம், நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, ஆகையால் நீ வெட்கப்படாமல், இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம், நீ வெட்கப்படாமல், that you ought not to be ashamed, that you should not be ashamed. நீ வெட்கப்படாமல், வெட்கம் நமக்குரியது அல்ல. வெட்கத்துக்குரியவர்களாக இருந்தோம். இயேசு ரத்தம் சிந்தப்படாததுக்கு முன்னே வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும், தீர்க்கதரிசிகள் எல்லாரும், ஆசாரியர்கள் எல்லாரும், ராஜாக்கள் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் வெட்கம் எங்களுக்கே உரியது, நீதி உமக்கே உரியது, மதிப்பு உமக்கே உரியது, மேன்மை உமக்கே உரியது என்று சொல்லி ஒப்புரவாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது. பட் ஆனால் நாம் டூலோஸ் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக தன்னார்வமாக நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், ஐ வில் பி யுவர் சர்வெண்ட்,
நீங்கள் என்னுடைய எஜமானாக இருங்க, நாம் தெரிஞ்சுக்கிறோம். நீ வெட்கப்படாமல் கிறிஸ்தவனாக இருக்கிறது குறித்து, ரட்சிக்கப்பட்டது குறித்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது குறித்து, வேதத்தை நம்புறது குறித்து, கர்த்தருடைய நாமத்தை பேசுகிறது குறித்து, வசனத்தை பேசுகிறது குறித்து, சிலுவையின் உபதேசத்தை பின்பற்றுறது குறித்து, ஆக்டிவ் கிறிஸ்டியனாக விட்னஸ் பண்ணி ஆத்துமாதாயம் செய்கிறது குறித்து, அந்நிய பாஷையில் பேசுகிறது குறித்து, கர்த்தரை பாடி துதிக்கிறது குறித்து, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது குறித்து வெட்கப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. கோயிலுக்கு வந்துட்டு போகிறது பழகி போன ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மதிப்பாக நீ நினச்சி வரீங்களா? நான் சொல்கிறேன், இதே என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ நம்ம ஒருத்தர் மூஞ்சி பார்க்க முடியல, வேலைக்கு போயிட்டு வரீங்க, அதை குறித்து மதிப்பாக இருக்கிறீங்க, ஆமாவா? இப்போ என்ன சொல்கிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ தலைவரெலாம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க, இனிமேல் ஹாவ் டு கோ பேக் டு யுவர் ஒர்க் சைட் அண்ட் ஆல் தட், வாட் எவர் இட் இஸ். அந்த வேலைக்கு போயிட்டு வர்றது, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி லேப்டாப் மூலமாக செய்கிறதுலாம் உங்களுக்கு பெரிய மதிப்பான விஷயமா இருக்குது. வண்டர்ஃபுல். ஆனால் கர்த்தரை தேடுறது, கர்த்தரை நேசிப்பது, அவர்கிட்ட பேசுகிறது மதிப்பாக தெரியுதா? மதிக்கிறீங்களா? மதிக்கிறவங்கள பார்க்கணும், பேசணும், அவங்களோட என்கேஜாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் டைம் அ டே அப்படிலாம் நம்ம மனசில் இருக்குல்ல. அது மாதிரி கர்த்தர் இருக்கிறாரா? சராசரியாக நம்ம ஆண்டவரை தேடுற விஷயம் வந்து பழகிப்போன ஒரு விஷயமா இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக காலையில் சோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, இன்றைக்கி உங்கள் நாமம் போட்டோம் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்கிறது செய்யும், இப்படி சில பழகிப்போன விஷயமாக தான் சொல்கிறோம். ஆனால் மதிக்கக்கூடியவராக வேலை எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பெனிஹின் கொஞ்சம் பிரபலமாக வந்தது வந்து குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினது மூலமாக தான். ஆண்டவர் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறோமா? அவரை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோமா? ஹாவ் யூ வெல்கம்ட் ஹிம் இன்டு அ டேஸ் அஜெண்டா ஈவன் டுடே? சரி, இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் உட்காந்து கேட்குறீங்க, ஹேட்ஸ் ஆஃப், காட் பிளஸ் யூ. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது, கடவுளை பற்றி மதிப்பாக இருக்கிறது கூட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அது கூட எப்படி தெரியுமா, மாப் திங் சொல்கிற மாதிரி, MOB, அதாவது கூட்டத்தோட கோவிந்தாங்கிற மாதிரி, கூட்டத்தோட ஐலசா, கூட்டத்தோட அலையிலையான்னு சொல்கிறது பெரிய விஷயம். தனியாக ஜீசஸ்க்காக வைராக்கியமாக இருப்பீங்களா? தனியாக இயேசுக்காக will you go door to door, இல்லந்தோறும் நற்செய்தி மாதிரி, எவ்ரி ஹோம் crusade மாதிரி, are you ready enough to go on a one-to-one basis? இல்லை யாருமே வரல, எனக்கு யாருமே இல்லை, எப்படி செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு யாருமே இல்லை தான், யாருமே தெரியல தான், ஆனால் வேலைக்கு போகாமல் இருக்கீங்களா? வேலைக்கு போகும்போது என்ன டீமாக போனீங்க, வேலை தேடுறதுக்கு டீமாக போனீங்க, எல்லாருக்கும் ஒரே கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு, எல்லாருக்கும் ஒரே என்ன சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு? கிடையாது. அப்போது கர்த்தர் வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வேலை வாய்ப்பை தராரு. அங்கே யார் நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க, யார் நமக்கு லீட்ஸ் கொடுப்பாங்க, ஒன்றுமே தெரியாமல் தைரியமாக தான் போகிறோம். we take some risk, minimum risk. அதுபோல் are you taking minimum risk not to be ashamed of God and godly things? தேவ பக்தியை குறித்து நமக்கு எவ்வளோ வெக்கம் இருக்குல்ல. புத்திசாலித்தனம் நமக்கு இல்லை, நாம் ஸ்மார்ட்டாக இல்லை, நம்ம வந்து விவேகமாக இல்லை, நாம் வந்து இன்டெலிஜெண்ட்டாக இல்லை, இப்படி கத்தாய சொல்கிறதெல்லாம் வெட்டி பொழுதுபோக்குற விஷயம் அப்படின்லாம் கூட யோசிக்க தோணுமா இருக்கும், நேரம் காலம் சமயம் பொறுத்து. வெட்கப்படாமல், வாட் ஆர் யூ ashamed of? whom are you ashamed of?
ஒய் ஆர் யூ அஷேம்ட் ஆஃப்? ஹவ் ஆர் யூ அஷேம்ட் ஆஃப்? எதை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள்? யாரை குறித்து வெட்கப்படுகிறீர்கள்? ஏன் வெட்கப்படுகிறீர்கள்? எவ்வளோ வெட்கப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும்? அப்போ அதை பவுல் உணர்த்துகிறார். ஆகையால் பயமுளாவிய கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்தாவியானவரே தேவன் கொடுத்திருக்கிறபடியால் நீங்கள் வெட்கப்படாமல். எதை குறித்து? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவதுன்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார். ஒருத்தர் விசுவாசி இது மாதிரி மட்டுத்தனமாக அவருக்கு தெரிஞ்ச பாணியில் சொல்லிட்டாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கனால நம்ம பேர் ரிப்பேர் ஆயிரும், அவரை எனக்கு தெரியாதுங்கிற சில மறுதளிக்கிற விஷயம். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரை பற்றி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லி இருந்தும் பேதுரு 3 முறை சேவல் கூவுவதற்காக மறுதளிக்கிறதை பார்க்கிறோம். நம்மளை பற்றி நிதானம் வேணும். அப்பையுமே பரிசுத்தாவியானவர் பேதுரு மேல் ஊற்றப்படவில்லை. ஆனாலுமே இயேசு அவருக்காக வேண்டிக் கொண்டேன், உன்னை புடைத்தெடுக்கும்படி பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ பலப்பட்டு குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இந்த சம்பவம் நடக்குது. ஸோ ஹி வாஸ் ஸ்பேர்ட். ஆனால் யூதாஸ் காரியத்தை ஆண்டிடத்தில் திரும்பி வரவில்லை, அவன் மனம் கசந்த அளவில்லை. பிற்பாடு பேதுரு என்ன ஒரு அளவுக்கு முன்னேறி வருகிறார் அப்படி என்றால், நான் என்னுடைய எஜமானை போல, நான் என்னுடைய மீட்பரை போல, மேசியாவை போல நான் நேராக தலை மேலாக கால் கீழாக சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் தகுதியற்றவனை தலைகீழாக அறையும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அப்படி அறையப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. He became a daredevil to the Roman Empire. இன்னும் சொல்கிறார், என்னை குறித்த கட்டப்பட்டிருக்க என்னை குறித்த நீ விற்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி. பாய்ஸ், கேர்ள்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகளோடு மோசஸ் பார்வோனுடைய குமாரத்தி அவர் எபிரேன் என்று அறிந்த பிற்பாடு பார்வோனுடைய குமாரத்தி என்னப்படுவதை அவர் விரும்பாமல் தன்னுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, என்னை குறித்து நீ வெட்கப்படாத, இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்து வெட்கப்படாத, என்னோட கூட தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவி. நீ வெட்கப்படாமல் தீங்கு அனுபவி. நீ வெட்கப்படாமல் கர்த்தரை பற்றி சாட்சியை குறித்து வெட்கப்படாதே. கர்த்தருடைய ஊழியரை பற்றி, கர்த்தருடைய ஊழியத்தை பற்றி, சேவையை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, நற்செய்தியை பற்றி வெட்கப்படாதே. பைபிளை தூக்க நம்ம இன்றைக்கி வெட்கப்படுறோம். சின்னதாக கொண்டு வரணும்னு விரும்புகிறோம், அந்த ஹேண்ட்பேக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறோம், பர்ஸுக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறோம், செல்ஃபோனுக்குள்ளே இருக்குங்கிறது பெரிய நமக்கு ஒரு திருப்தி. திறந்து பார்த்தா தானே போச்சு. ஆனால் அது ஒரு பெரிய சங்கடமான விஷயம். அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனுங்கிறதுனால தான் கண்டிப்பாக கோயிலுக்கு செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது. எப்படியும் அது நம்மளை நேரத்தை வீணாக்கிறது, நம்முடைய புத்தியை கெடுத்துறது, பராக்குள்ளாக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு ஈவன் ஊழியக்காரர்களுக்கே அதான் அது பொருந்தும் தான். நாங்கள் ஐபேடை வச்சுட்டு பேசுகிறோம், செல்ஃபோனில் இருக்கிற நோட்ஸை வச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறது பேசுகிற வரைக்கும் ஏதோ ஓகேயாக இருக்கும். அதுக்கப்புறம் அது தெரியல, ஐ டோன்ட் நோ. அதை பற்றி எனக்கு ரொம்ப டாக்மேட்டிக்காக சொல்ல இஷ்டப்படலை. எனக்கு தெரியாது, அப்படி நான் யூஸ் பண்ணாததுனால எனக்கு தெரியாது. ஆனாலும் வேதத்தை கொண்டு நாம் எழுதி நோட்ஸ் எழுதி பேசணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்கணும், வெட்கப்படாமல் தீங்கு அனுபவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால் இன்னும் எபேசியர் நிருபத்தில் வாசிக்கும்போது வெட்கமான அந்தரங்க கிரியைகளை வெறுத்து அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எபேசு பட்டணத்து மக்களுடைய சைக்கியை தெரிஞ்சு அவர் சொல்கிறார்.
எபேசியர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரத்தில், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஜீசஸ் தான் நமக்கு மாதிரி. ஜீசஸ் எதையுமே சுகந்த வாசனைங்கிற அந்த உச்சக்கட்டமான அந்த விருப்பத்தோடு செய்கிறார். சலிச்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு முறுமுறுத்துட்டு எப்படா எஸ்கேப் ஆகலாம். நீங்கள் கவனிக்கிறீங்க, உங்களை பற்றி நீங்கள் கவனம் இல்லாதனால நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குங்கிற மாதிரி சில நேரத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரியுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே முழுசாக கவனமாக இல்லை. ரொம்ப ஆக்கப்பறக்க ஊழியம் செய்கிற மாதிரி இருக்கிற பிள்ளைங்க நீங்கள். பொம்பளை பிள்ளைங்க பை நேச்சர் நீங்கள் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய ஆயிடுது. லாக்டவுன் அது மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துருங்க சர்ச்சில். பசங்க மேலே போகிறாங்க, கீழே வராங்க, அதை பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ஆனால் என்ன தான் இருந்தாலும் இருதயம் செவி கவனிச்சுட்டே இருக்கீங்களா? ஒரு முகாம் நேரத்துலையோ இல்லை இப்போது லாக்டவுன் டைமில் 2 சர்வீசஸ் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் கவனிங்க. அதெல்லாம் யோசிங்க. 2 சர்வீஸ்லேருந்து உட்காந்து கேட்டுட்டால் ஏதாவது கெட்டு போயிடுவீங்களா? இல்லை நட்டப்பட்டுருவீங்களா? கிடையாது. ஆனால் அங்கே வெளியில் உடனே நம்ம எழுதுகிறோம். அது ஒரு வேலை தான். வேலை இருக்கும்போது வேலையை பார்த்துக்கிட்டே இப்போ மல்டி டாஸ்கர்ஸாக இருக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருடைய விஷயத்தில் மல்டி டாஸ்கர்ஸாக இருக்கிறீங்களா? ஒரே நேரத்தில் உங்கள் இதயத்தையும் ஆண்டவருக்கு சாய்த்து செவியை சாய்த்து கேட்டுக்கொண்டே உள்ளே வரவங்கள பேரை எழுதி டெம்பரேச்சரை பார்த்து அதெல்லாம் பண்ணுறீங்களா? இட்ஸ் மே நாட் பி எ வெரி குட் எக்ஸாம்பிள். இட்ஸ் நாட் அ கமெண்ட் ஆல்சோ. இதை போய் விமர்சிக்கல நான். ஆனால் நீங்கள் இதை யோசிக்கணும். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த ப்ரெமிசஸ் விட்டு போனவொடனே, உங்கள் வீட்டை விட்டு போனவொடனே, what is impressing you? What are you feeling more proud about? The way you dress, the way you present yourself, the way you conduct yourself, the things that you seek after, the matters that you are interested to speak about. What are the things you are proud of to own? எதெல்லாம் இதுக்கெலாம் நான் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் மதிப்பாக நினைக்கிறது தான். அதை குறித்து தான் நமக்கு வெக்கம் இல்லை. அதெல்லாம் குறித்து நமக்கு ஒரு பெருமை தான். காஸ்ட்லி வாட்சஸ், ஏன்னா அதுக்காக உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தான் யோசிக்கணும். 2லேருந்து 1 பண்ணால் 1ங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2 கூட்டல் 2 4ங்கிறதும் அந்த முடிவுக்கு நீங்கள் வரணும். அதனால் இதை பற்றி நீங்கள் தியானிங்க. யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி. அதை பற்றி நீ தியானிங்க. சரி, நம்ம வேகமாக அடுத்த ஒரு குறிப்புக்கு போவோம். 13ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 1:13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. நீ அனல் மூட்டி எழுப்பு, நீ வெட்கப்படாமல் தீங்கு அனுபவி. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. நீ சட்டத்தை கை கொண்டது. யூ ஃபாலோ த லா, யூ ஃபாலோ த டிசிப்ளின், யூ ஃபாலோ த பிரின்சிபிள். எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க, போதிக்கிறவங்களே அப்படி இல்லையே. இப்படி நிறைய நியாயப்படுத்துகிற காரணங்கள் இருக்கலாம். நம்மளை பெற்றெடுத்தவங்க அப்படி இல்லையே, நம்ம வழி நடத்தினவங்களே இப்போ வேறு மாதிரி இருக்கிறாங்களே. அதை ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கல. நீ சட்டத்தை கை கொண்டது, நீ ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. ஆரோக்கியமான வசனங்களை ஸ்டாக் பைல் பண்ணாங்க ஒரு சிலர் தான். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஜாதி ஜனத்தின் மத்தியிலே தேவன் எழுப்பி வைத்திருந்திருக்கிறார். இன்றைக்கி தடி எடுத்தாலும் தண்டக்காரன்னு சொல்கிறது போல் ஏராளமான ஊழியர்கள் பெருகியிருக்கிறாங்க. அது இணையதளத்தில் இன்றைக்கி ஐயோ, இப்போ ஆக்சுவலாக
அறுவடை மிகுதே வேலையாட்களோ கொஞ்சம் சொல்லி அறுவடை நிஜமானை நோக்கி பார்த்து ஆண்டவரே வேலையாட்களை அனுப்புங்கன்னு கேட்க வேண்டிய காலத்தில் இன்றைக்கி இணையதளத்தின் மூலமாக சும்மா இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு வெப் பேஜில் வராங்க, ஆளாளுக்கு ஒரு ஊழியம் செய்கிறது மாதிரி இருக்கிறாங்க. என்ன தான் பேசுகிறாங்க, என்ன தான் எழுதுகிறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த யூடியூபு ப்ளஸ் அதர் கைண்ட் ஆஃப் டிவி சேனல்ஸ், ஜனங்க குழம்பிடுறாங்க, ஜனங்க தடுமாறுறாங்க. அதில் இந்த 2 தீமோத்தேயுல தான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதான்னு சொல்லி தீமோத்தி சொல்லிட்டு, தீமோத்தி நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் செவி தின்னவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதனால் நீ சட்டத்தை கை கொண்டது 14ஆம் வசனத்தில் நீ உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நீ ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது, நீ உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். You cannot preserve that good investment, that endowment, divine endowment by your skill. It's only possible by the power of the Holy Spirit. ஆமாம், நான் அடிக்கடி உணர்கிறேன். இன்னும் நீங்கள் நேருக்கு நேராக கிறிஸ்துவ வாழ்வின் களத்தில் உங்களை நிற்கிறீர்களா, நீங்கள் காண்கிறீர்களா, கண்டு விட்டீர்களா, தரிசித்து விட்டீர்களா என்பது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஆஃப்லைன் ஆன்லைன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல் நீங்கள் சாட்சி பகரும் அளவுக்கு சமுதாயத்திலே தேவ பிள்ளையாக நிற்கும் களத்தில் உங்களை நிற்க கண்டு விட்டீர்களா? உங்களுக்கு சவால்கள் எழுமினது உண்டா? அதிலே உங்களிடத்தில் தேவன் வைத்திருக்கிற நற்பொருளை நீங்கள் காத்து கொள்வதற்கு உங்களை சார்ந்த உங்கள் சகாக்கள், உங்கள் தோழர்கள், உங்கள் கொலீக்ஸ், உங்களுடைய மென்டர்ஸ், உங்கள் மேலே இருக்கிற ஆசிரியர்கள், இல்லை உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகள் புத்திசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க, அனுபவசாலிகளை போல் பேசுவாங்க, ரொம்ப மனித நேயமிக்கவர்களாக தத்துவ ஞானத்தோடு பேசுவாங்க, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்கள் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற நற்பொருளை பற்றி, ரட்சிப்பை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, அந்த நற்பொருளே ஒரு பெரிய பொருள். என்ன உங்களுக்குள்ளே சாமி நற்பொருளை வச்சுருக்கிறாரு, அதை நீ காத்துக்கொள். அதை உன்னால் காத்துக்கொள்ள முடியல, காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு, விட்டு விடுறதுக்கு, அதை கொண்டு போகிறதுக்கே இஷ்டப்படுறதில்ல அப்படிங்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் தான் அது முடியும். அப்போ எங்கே போனாலும் ஆவியானவரே என்னோடு வாங்க, என்னோடு இருங்க, எனக்குள்ளே இருக்கிற நான் உணர்ந்து தேவன் நீர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறீர். லன்ச் ஹவரில் நீங்கள் லன்ச் சாப்பிடும்போது கிரேஸ் பிஃபோர் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன ஜாம் பண்ணுங்கள். என்ன அதுக்காக அந்நிய பாஷையில் பேசி ஜாம்னு அவசியம் இல்லையே. தலையை குனிஞ்சு ஆண்டவரே நமக்கு நன்றி, என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிட்டா, இல்லைப்பா கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த உணவு கொடுத்ததுக்கா. அடே அப்பா அப்படின்றாங்க. அவங்க அடே அப்பான்னு சொல்கிறாங்களே, போடி பெரிய சொல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதெல்லாம் அவங்களுக்கு மேட்டராக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பப்ளிக்காக தான் செய்யணுமா, என் மனசில் இருக்குது அப்படின்னு எவ்வளோ நாளாக சொல்ல போகிறீங்க?
எவ்வளோ நாளாக சொல்ல போகிறீங்க? எதுலலாம் சொல்ல போகிறீங்க? எப்போல்லாம் சொல்ல போகிறீங்க? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்ல ரொம்ப எல்லாம் சரியாக கவனிங்க. ஒப்புவிக்கப்பட்டதெல்லாம் நமக்கு சொந்தம் அல்ல. நமக்கு சொந்தமானதும் கூட நம்ம கையில் ஒப்புவிக்கப்பட போகிறது. ஒப்புவிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சுருக்கிறாரு. நீ மற்றவருடைய விஷயத்தில் உண்மையாக இருந்தால் தான் உன்னுடைய விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதே ஆண்டவர் அவருடைய ஊழிய பாதையில் போதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தாளந்துகளை நிர்வாகம் பண்ணும் அந்த உண்மையை பற்றி உவமைகளில் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறத பார்க்குறோம். ஸ்டீவர்ட்ஷிப் இன்டெகிரிட்டியில் உத்தமத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது உக்ரானத்துவத்தின் உத்தமத்தை பற்றி தேவன் போதுக்கையில் அதை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நீ உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இன்னும் சொல்கிறார், ஆசிய நாட்டில் யாவரும் அவர்களில் பிகலு எர்கமனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். நீ அறிந்திருக்கிறாய். நீ ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு உனக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். நீ இந்த பிகலு எர்கமனே முதலாக என்னை விட்டு விலகினார்கள். யார் இருக்கிறாங்க, யார் இல்லை, யார் நம்ம கூட ஜெல் ஆகிறாங்க, யார் நமக்குள்ளே நம்மோடு உத்தமமாக இருக்கிறாங்க, யார் நம்முடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் உண்மையாக இருக்கிறாங்க, ஹூ ஆர் அ காம்ரேட்ஸ், கம்பேனியன்ஸ், ஹூ ஆர் அவர் கான்ஃபிடன்ஸ். 3 விதமான மக்கள். ஹாய் பாய்ன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் கரிசனையாக இருக்கவங்க இருப்பாங்க. வெற்றியிலும் தோல்வியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நமக்கு 6 தோழனை போல் நம்மேல் அன்பாக இருக்கிறதுனால அவங்க நம்முடைய என்றென்றைக்கும் உள்ள தோழர்களாக இருப்பாங்க. அதை பற்றி நட்புறவு நாளில் ஒரு காலத்தில் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, நம்முடைய யூத் மீட்டிங்கில் இந்த 8 years டைம்குள்ளே. கான்ஃபிடண்ட் ஒரு பெரிய ஸ்காலர் சொல்கிறாரு, ஒரு வாழ்நாள் முழுசும் கவனிங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வாழ்நாள் முழுசும் கிட்டத்தட்ட 70-80 years நம்ம வாழ்ந்து முடித்து நம் வாழ்க்கையில் ஒரே ஒரு கான்ஃபிடண்ட்டை நம்ம சம்பாதிச்சிட்டாலே நம்ம ரிச்சுங்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் குட்டி தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும்போது உன் மடியில் இருக்க பொண்டாட்டியே நம்பாதேன்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். மடியிலே படுத்திருக்கிற ஒரு மனைவியை நம்பாதே. ஏசாயா சொல்லும்போது 2:22 நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். திரளான ஐஸ்வர்யத்தை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். To have even one single person as totally a trustworthy person is the biggest blessing in our life. அப்படி தேவனுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால், கான்ஃபிடென்ட்டுங்கிறது வேறு, கான்ஃபிடாண்ட் அது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட், CONFIDANT. ஆக்சுவலாக அதில் டயரைசிஸ் கூட இருக்கும். இல்லை அதை இங்கிலீஷில் சொன்னால் ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ணி சொன்னால் கான்ஃபிடாண்ட் ஹே, ஒரு ப்ரோட்டோஜேன்னு சொல்கிற மாதிரி. அப்போது கர்த்தருக்கு நம்ம அப்படி ஒரு கான்ஃபிடாண்ட்டாக இருந்தால் நம்மளை நம்பி தான் அந்த நற்பொருளை நமக்கு ஒப்பு கொடுக்குறாரு. இன்னொருத்தருடைய நற்பொருளை நம்ம கையில் கொடுக்குறாரு, நமக்குரியதை நமக்கு கொடுக்க போகிறாரு. அதை பரிசுத்தாவினால் காத்து கொண்டால் யார் நம்ம கூட இருக்கிறா, யார் நம்ம கூட இல்லை, நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா, யார் இருந்தாலும் இல்லைன்னா நான் ஆண்டரோடு இருப்பேன், யார் என் டீமில் வந்தாலும் வராட்டினாலும், யார் என் டீமை விட்டு வெளியே போனாலும். இப்போ கூட 2-3 பிள்ளைங்க வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்கு வேலை இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுறது, அவங்க பார்த்தேன், திடீர்னு பார்த்தேன், பேர் தான் ஞாபகம் இல்லை, சரி இருக்கட்டும். ஸோ யார் நம்ம கூட இருக்கிறா, யார் நம்ம கூட இல்லை, யார் பிரிந்து போனாங்க, யார் பிரிவினையோட சிந்தனையோடு இருக்கிறாங்க, இந்த அப்சர்வன்ட் பீப்புளாக இருக்கணும்.
வாட்ச்ஃபுல் பீப்புளாக இருக்கணும், வேக்ஃபுல் பீப்புளாக இருக்கணும். ஆக இப்படிப்பட்டதான பொறுப்பு மிக்க பிள்ளைகளாக தேவன் இருக்க உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாரு. நாம் இந்த 2 தீமோத்தேயு 1:12 இன்னொரு நாள் டைம் எடுத்து தியானிக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த 8ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு விஷயம், வெட்கப்படாமல் கர்த்தருக்காக அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்ட மூல பாஷையில் நம்ம பேரை ரிப்பேர் பண்ணலாம். People may disfigure us, they may dishonor us, they may infuse shame. நம்மளை பற்றி தீய பிராதுகளை, ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸை கொடுக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருக்காக நம்ம வைத்த அந்த என்ன சொல்வது கமர்ஷியல் பிளேஸ்லேயோ எந்த ஒரு ஸ்டேட்டஸ்லேயோ உண்மை உத்தமமாக நம்ம இருக்கணும். அந்த பார்ட்டேக்கர்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வருது. எப்படி வருதுன்னா, நீ ஒன்றும் வெட்கப்படாமல் கர்த்தருடைய வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னோடே கூட அப்படி வந்து சுகாக்கோ பேத்தேயோ அப்படிங்கும்போது டு சஃபர் ஹார்ட்ஷிப் டுகெதர். இது ஒரு பெரிய பாக்கியம். நான் ரஷ் பண்ணி அடுத்த வசனங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் நோட்ஸை இப்படி பார்க்காம அந்த ஆஃப் ஹேண்ட் அப்படி சொல்லினதுனால, நீ சுவிசேஷத்துக்காக வெட்கப்படாமல் என்னோடே கூட 2 பேர், இப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும் 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ், நீங்கள் அப்படி ஒரு தோழலாக இருக்கணும். நகமும் சதையுமாக இருக்கணும். டு சஃபர் ஹார்ட்ஷிப் டுகெதர் வித் ஒன் இன் கம்பெனி. ஒருத்தர் கஷ்டப்படும் போது நீயே பார்த்துக்கப்பா, என்ஜாய் பண்ணும்போது ஒரு பெரிய டீமாக வரும்போது வாங்கப்பா எல்லோரும் ஒரு ஸ்நாக்ஸ் போய் சாப்பிட்லான்னா அது கூட்டம் வரும். வாங்கப்பா ஊழியன்னா எப்பா அந்த வேலை இருக்குடா, இங்கே இருக்குடா அப்படிலாம் சொல்லி மிஸ் காலை கொடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி எஸ்கேப்னு ஆயிடக்கூடாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு. கல்யாணம் ஆன பிற்பாடு கூட மனைவியும் புருஷனுமா கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்கிறங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், தேவனுடைய கிருபை. அந்த மாதிரி நம்ம ஜெல்லாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து கர்த்தரோடு இணைந்திருக்கணும், ஒருத்தர் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும், விசுவாசிக்கணும். இட்ஸ் லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். டசன்ட் ஃபால் ஆன் யுவர் லேப் ஈஸிலி. ஊழியத்திலே இருந்தால் கூட தான், எஸ் ஐ ஸ்பீக் ட்ரூத், நத்திங் லெஸ் தேன் ட்ரூத். அது உங்கள் அழைப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க லேடிஸு. ஆம்பளைங்க அது உன் அழைப்பு அப்படின்னு ஆம்பளைங்க சொல்லிடுவாங்க. என்னமோ நீங்களாச்சும் உங்கள் விசுவாசிகளாச்சு, நீங்களாச்சும் உங்கள் கர்த்தருடைய ஜனமாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. என்ன அளவுக்கு ஒருத்தருடைய ஜெபத்தில் நம்ம ஒத்து போகிறோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியாட்டினாலும் அவங்கள விசுவாசத்தோடு நமக்கு அதை பற்றி நிறைய யோசனைகளும் கேள்விகளும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை குறித்து ஒருமனப்படணும். வெட்கம்ங்கிறது ஏன் வருது? எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சிலர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஐயோ நம்ம அதை செஞ்சு ஏன் நம்ம ஒரு மாதிரி ஒரு ஆட் ஃபிகர் ஆகணும் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அதைரியம் வந்துடுது, அவநம்பிக்கை வந்துடுது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டதோ நம்ம நம்புகிறதோ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறதோ தப்பு போல் இருக்குது, சரியாக யோசிக்கலை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலண்டுக்க பார்க்குறோம். என்டியூரன்ஸ் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். இப்போ 11ஆம் வசனத்தில் திரும்பி வரும். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடு அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. இந்த சட்டத்தை கை கொண்டது, ஹோல் ஃபாஸ்ட், கை கொண்டுரு. அதுக்கு வந்து ஹியூப்போட்டோபோசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை அதுனா லைஃப்பில் இருக்கிற அவுட்லைன் ஸ்கெட்சு. எத்தனை சுருக்கமான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லு. எல்லாத்தையும் ஆண்டவர் டீட்டெயிலாக ஆதியோடு அந்தமாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டார்.
நறுக்கு நறுக்கு சுருக்கு சுருக்குன்னு இங்கே இதை செய், இப்படி செய், நில், போ, பார்க்காதே, விடு, ஏன் இதை சொல்கிறீங்க, இதில் என்ன காரணம் அப்படிலாம் கேட்டுருக்கக்கூடாது. ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிருக்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் மோனோ சிலபிள்ஸாக பேசுவார், ஜஸ்ட் 1 or 2 வேர்ட்ஸ் பேசுவார். அதை குறித்து அதை நம்ம சந்தேகப்படாமல், நம்ம ரொம்ப தர்க்க அறிவில் அதை யோசிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வள கொலன்னு உட்காந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்க மாட்டார். மத்தேயு கூப்பிடும்போது அவன் லேவி துறையில் உட்காந்து அவன் காசு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டுட்டார். அவ்வளோதான். யார் நீங்கள், ஏன் என்னை கூப்பிட்றீங்க, என்னாலாம் முடியாது, உங்களுக்கு யார் என்ன தெரியுமா, உங்களை எனக்கு தெரியுமா, என்ன உங்களுக்கு தெரியுமா, இப்படிலாம் கேட்கவே இல்லை. ஜீசஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க, சுவிசேஷ புஸ்தகத்துலேயும் போய் வாசிச்சு பாருங்கள். ஆனால் மூணு கூட்டத்தார் வரிஞ்சு கட்டிட்டு வராங்க, இயேசுவே நாங்கள் உங்களை பின்பற்றணும்னு ஆசைப்பட்றோன்னு. அவங்களுக்கும் மூக்க நறுக்கிற மாதிரி பதில் சொல்லார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கும் இடம் இல்லை. என்னை பின்பற்றி வரேங்கிறியே. இன்னொருத்தன், நான் வரேன், ஆனால் எங்கள் வீட்டில் குட் பை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க, அதை அடக்கம் பண்ணிட்டு வரேன், இல்லை மரித்தவர்களை அடக்கம் பண்ணிக்குவாங்க, நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்கிறார். என்னங்க பெரிய காரியம், அது கூட போயிட்டு அவருக்கு பெர்மிஷன் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம். எலிசாவை தெரிந்து கொள்ள தேவன் சொன்னபோது, நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள். ஸோ அதான் மேட்டர். நீ கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும் விஷயத்தில் விசுவாசத்தோடு அன்போடும் என்னிடத்தில் கேட்டுக்க ஆரோக்கியமான சட்டத்தை கை கொண்டுரு. உனக்குள்ளே நற்பொருளை நீ பரிசுத்தாவின் வல்லமையினாலே காத்துக்கொள். யார் என் கூட இருக்கிறாங்க, இல்லை யார் என்னை விட்டு விலகினாங்கிறத அறிந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த 2ஆம் அதிகாரத்தை 1ஆம் அதிகாரத்தை நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில், அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. யாரை பற்றி யார் என் கூட இருக்கா இல்லைன்னு சொன்னது 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாகிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. கேர்ள்ஸ், பாய்ஸ், யார் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு, யார் ஆண்டோடைய காரியத்துக்கு, விதின் அ ஃபேமிலி, அவுட் சைட் த ஃபேமிலி, விதின் அ சொசைட்டி, அவுட் சைட் த சொசைட்டி, விதின் யுவர் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அவுட் சைட், வைட் இன் த நேஷன், வைட் இன் த ஃப்ரே, யார் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, யார் உதவியாக இருக்கிறாங்க, யார் முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க, யார் உபத்திரமாக இருக்கிறாங்க, இதை பற்றிய விவேகம், கவனம், ஆப்சர்வேஷன் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி இருக்கக்கூடாது. வெளுத்ததெல்லாம் பால் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் யோசிக்கணும், இங்கே நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்துவாரானால், பரிசுத்த வேத எழுத்துக்கள் நமக்குள்ளே இருக்குமானால், அவர் தந்த நற்பொருள் நமக்கு இருக்குமானால், so many things happen all at a time. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். Praise the Lord. அதனால் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி சோதனை, அந்த மாதிரி சோதனை, நாங்கள் நினைக்கல, இப்படிலாம் நினச்சி பார்க்கல, எதிர்பார்க்கல
அப்படிங்கிறது வந்து இன்னுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ அறிவு பெருத்த, இவ்வளோ வியாக்கியானங்களும், இவ்வளவு வைன்ஸ் டிக்ஷனரிலாம் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். ஸ்ட்ராங்ஸ் எக்ஸாஸ்டிவ் டிக்ஷனரிலாம் பெரிய வரப்பிரசாதம். பைபிளை நமக்கு அப்படியே பாண்டோரா பாக்ஸை திறந்து காமிக்கிற மாதிரி, ட்ரெஷர் செஸ்ட்டை திறந்து காமிக்கிற மாதிரி. நான் இதெல்லாம் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னா, எல்லாமே நான் வந்து பரத்திலிருந்து ஆண்டை எனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரிலாம் போயெலாம் என்கிட்ட கிடையாது. இந்த பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிற இலக்கண நூல் தான் அதெல்லாம் கைண்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் தான். அது ஒவ்வொன்றுமே நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணுன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் அவ்வளோ இம்ப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இடம் பொருள் ஏவல் அறிந்து இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே நமக்கு ஒரு அர்த்தத்தை, நமக்கு ஒரு கட்டளையை, நமக்கு ஒரு ஆலோசனையை, நமக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறார்ல. டாக்டர் எவ்வளோ தான் எம்டின்னா இஸ் எ மாஸ்டர் ஆஃப் மெடிசன். எம்பிபிஎஸ் வந்து ஜென்ரல் மெடிசன்ஸ் படிச்சிருப்பார், ஜென்ரல் ப்ராக்டிஷனர். அவர் வந்து காய்ச்சலுக்கும் வயிற்றாலைக்கும் வாந்திக்கும் வழக்கமாக எழுதுகிற மருந்து எழுதுவார். ஆனால் எம்டி வந்து நீங்கள் கொடுக்குற நரேஷனை படிச்சுட்டு கேட்டுட்டு அவர் தன்னுடைய அப்சர்வேஷனில் படிச்சுன்னு ஒரு மருந்து எழுதுவார். அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கும், உடனே கேட்கும். சில நேரத்தில் அவங்களால சிம்பிளாக ஒரு மெடிசன் எழுத முடியாது, அதுவும் ஒரு உண்மை தான். கண்டிப்பாக ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் எழுதுவாங்க. உங்களுக்கு வேண்டிய தெரப்பி எப்படி இருக்கணும், சப்போர்ட்டிவ் தெரப்பி என்ன, ஃப்ரண்ட் லைன் தெரப்பி என்ன, சென்டர் லைன் தெரப்பி என்ன என்பதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் எழுதுவாங்க. 3 மாத்திரை எழுதுவாங்க, 5 மாத்திரை எழுதுவாங்க, சில பேர் 6 மாத்திரை எழுதுவாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கக்கூடாது, சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க அத்தனை விதமான மருந்துகளையும் அதனுடைய ஜெனரிக் குணத்தோடு இருக்கிற விஷயங்களெல்லாம் படிச்சுட்டு எழுதுகிறாங்க. இப்போ அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை வந்து ரொம்ப பிரமாதமானது. ஒனேசிப்போரை பற்றி கர்த்தர் தீமோத்தேயுக்கு சொல்லித்தரார். நீ இதை பற்றி அறிந்திருக்கிறாயே. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சீனியர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஜூனியர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய சகாக்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பொதுவாக கிறிஸ்துவ உலகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சபை காரியங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். டிவியில் வர எல்லா ஊழியர்களையும் அவங்க வர அவங்க நல்ல பிரமாதமாக தான் வராங்க, பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும். பரிசுத்தன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, வேதவசனம் உங்கள் கையில் இருக்குது. ஒரு மரத்தை அதன் கனிகளாலே அறிவீர்கள். ஆமாம். ஸோ நீ ஆர்பிஎம் யூத் ஆகிய நீ, ரேபத்பெனியில் இருக்கிற வாலிப குழுவில் இருக்கிற வாலிபனாகிய நீ, கன்னிகையாகிய நீ, சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதே, இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்து வெட்கப்படாதே. நீ அதற்காக தீங்கு அனுபவி. உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோட அன்போடும் நீ கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. யார் தேவனுடைய ஊழியத்திலே எந்த எல்லையிலே என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாயே. பிகலும் எர்க்கமனையும் என்னை விட்டு நீங்கினார்கள் என்று அறிந்திருக்கிறாயே, விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாயே. ஒனேசிப்போரை பற்றி அவன் செய்த நற்கிரைகள் கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. நீ அதை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறாயே. ஸோ வாட்ச் தி lifestyle of senior believers, your own colleagues, your own predecessors, contemporaries. பாருங்கள்,
வாலிபர்கள் மற்ற வாலிப கூட்டத்தை பற்றி கேள்விப்படுவீங்க, இணையதளத்தில் வாசித்திருப்பீங்க. இங்கே இந்த மாதிரி கேம்ப் நடக்குது, அங்கே நடக்குது, எல்லாம் பாருங்கள், லைஃப்பை பாருங்கள். உங்களை தேவன் என்ன அழைத்திருக்கிறார் என்பதை கவனிங்க. ஓகே, கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். Thank you, Jesus. Thank you, Lord Jesus. இவர்கள் ஒவ்வொருவரும் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம், விளக்கு தண்டின் மேல் இருக்க வேண்டிய ஒரு விளக்கு, வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விளக்கு. நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்களே உலகத்துக்கு பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இன்னும் மக்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, ஜாதி ஜனம் என்ன சொல்லுவாங்க, சொந்த பந்தம் என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் குழாம் எங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க என்கிற மற்றவருடைய அபிப்பிராயத்திற்கும் அவருடைய அங்கீகாரத்திற்குமே சமயம் தூரமாக அவ்வளவாக இதிலும் அதிலுமாக எங்களுடைய நாட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. We are so sick about being approved by others. இயேசுவே, நீர் எங்களை பற்றி என்ன நினைத்திருக்கிறீர்? உம்முடைய ராஜ்யத்திலே எங்களுக்கு வைத்த பணியை நாங்கள் செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு, நீர் எங்களுக்கு கொடுத்த அறிவுரைகளையும் நீர் வைத்து போன அடிச்சோடுகளையும் முன்மாதிரி நாங்கள் நினைவிலும் நாவிலும் சிந்தையின் மையத்திலும் கொண்டு நடைமுறைப்படுத்த, செயல்முறைப்படுத்த தேவன் உதவித்தாங்க. எஸ் லார்ட் ஜீசஸ். தொடர்ந்து இயேசுவோடு தனியாக நடக்க வேண்டிய அவசியத்தில் தனியாக நடக்க இரண்டு பேராக கிராமத்துக்குள்ளாக அனுப்பினீர். நீர் அப்படி எங்களை ஒரு டீமாக அனுப்பும்போது டீமாக உம்மோடு நாங்கள் நிற்க, பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட பின்னே 120 பேரும் பேதுருவோடு வெளியே வந்து அந்த மேல் வீட்டு அறையை விட்டு வெளியே வந்து நின்று பிரசங்கம் பண்ணினார்கள். They were all together, but Peter was preaching the gospel. அப்படி ஒரு குழுவாக, ஒரு சபையாக நிற்க, ஆராதிக்கும் திரு சமுதாயமாக நிற்க, சின்ன சின்ன விஷயங்களில் அந்த டீம் ஸ்பிரிட்டோடு, அந்த பர்சனல் என்டவரோடு, அந்த ஜாயிண்ட் வெஞ்சரோடு நாங்கள் நிற்க கர்த்தர் உதவித்தாங்க. பிள்ளைகளுக்கு சமயத்துக்கு ஏற்ற புத்தியை தாங்க. சர்ப்பத்தை போல வினாவையும் புறாவை போல கபடற்ற இருதயத்தையும் தாங்க. அவர்களை வைத்த சமுதாயத்திலே, பணித்தளத்திலே, வாழ்க்கையின் களத்திலே அவர்கள் உப்பும் ஒளியுமாக திகழ தொடர்ந்து பரிசுத்தானவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றும் மிகவும் வல்லமையான அந்த வாக்கை நினைத்து நினைத்து மனதிடன் கொள்ள, எழும்ப, பிரகாசிக்க அபிஷேகிங்க. தேவன் அவர்களுக்கு நீர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து இந்த சத்தம் சித்தம் திட்டத்தை அறிந்து முன்னேறி போக கனிகளை கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு மேலும் உடைய நன்மை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், துதிகளை பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவே. ஆமேன்.